நீதிமன்றம் போறதுக்கு முன்னாடி சங்கீதா கடைசியா ஒரு முயற்சி எடுத்திருக்காங்களா? விஜய் சிக்கல்ல இப்படி ஒரு புதிய தகவல் வந்திருக்கா? வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். முன்னணி நடிகரும் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவருமான விஜய் அவர்கிட்ட தனக்கு சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் மனவிலக்கு கோரி அவங்களோட மனைவி சங்கீதா அவங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணாங்க. எனக்கு விஜய் அவருக்கும் 98ல திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறமா எங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போச்சு. எங்களோட மகன் மகள் 2 பேருமே அவங்களோட படிப்பு இந்த வேலைகள்ல இருக்காங்க. இவ்வளவு நாளா குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்பதான் எங்க குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கிட்ட பல முறை நிறைய விஷயங்கள் பேச ட்ரை பண்ணாங்களாம். நிறைய விஷயங்கள் பேசி அதுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சாங்களாம். விஜய் அவரு எல்லாமே சரி, இனிமேல் நான் எல்லாமே மாத்திக்கிறேன்னு சொன்னாராம். ஆனாலும் திருப்பியும் அதே விஷயத்த தொடர்ந்து பண்ணதா இவங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்தி இவங்களுக்கு ரொம்பவே பிரச்சனையை கொடுத்துச்சாம். அது மட்டும் இல்லாம சங்கீதா அவங்க இதனால மன உளைச்சலுக்கு ஆளானதுனால இப்ப எனக்கு தனியா பிரிஞ்சிருக்கிறதே நல்லது, நான் இனிமேல் அவர் கூட இருக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் அவர் கூட நிறைய முயற்சிகள் பேச ட்ரை பண்ணாராம். ஆனா விஜய் அவர் எதுவுமே கண்டுக்காம அவரோட வேலைகளை மட்டுமே பார்த்திருக்காரு. இதனாலதான் இவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. சொல்ல போனா அந்த கோவத்துலதான் எதுவுமே இனிமேல் அவர்கிட்ட பேச வேணாம்னு சொல்லி இவங்க தனியா இருந்திருக்காங்க. இப்போதைக்கு அவர்கிட்ட இருந்து விவாகரத்து மட்டும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்திருக்காங்களாம். ஆனா விஜய் அவர்கிட்ட ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. அவர் சம்பாதிக்கிறதுல பாதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், குழந்தைகளுக்காக அவங்க எல்லா விஷயங்களையும் பாத்துக்கிற மாதிரி கேட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாங்க.